வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. வெளியில் மழை பெஞ்சிட்ருக்கு, சாரல் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ வேலைக்கு போக முடியல. மேபி நாளையிலேருந்து சரியாயிடும் அப்படின்னு நம்புகிறேன். பாதுகாப்பாக இருங்க. நான் ஏற்கனவே ஆல்ரெடி சொன்னது தான். மழையினால் தண்ணீர்னால் வரக்கூடிய நோய்கள் அதிகமாக இருக்கும். சென்னை மாதிரியான சிட்டியில் இன்னமும் கஷ்டமாக இருக்கும். ஸோ கவனமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. குழந்தைகளை பார்த்துக்கோங்க, வீட்டில் வயசானவங்களை இன்னமும் கவனமாக பார்த்துக்கோங்க. அது நம்மளுடைய கடமை. சரிங்க. நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பேசலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு தோழி சொல்லியிருந்தாங்க, நீங்கள் அரசியல் பற்றி பேசுங்க, உங்களுடைய அரசியல் அறிவு என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னுடைய அரசியல் அறிவு அப்படிங்கிறது என்னுடைய அம்மாட்டிருந்து வந்தது. நான் அடிக்கடி சொல்கிறது, என் அப்பாவின் கைப்பிடித்து நான் கண்ட உலகம் எவ்வளோ அழகானதோ, என் அம்மாவின் கண்கள் வழியே நான் பார்த்த உலகம் அறிவுபூர்வமானது. அவங்க எல்லா விஷயத்தையுமே அறிவுபூர்வமாக அணுகுவாங்க. ஏன்னோ அரசியலை மட்டும் உணர்வுபூர்வமாக அணுகுவாங்க. அந்த வகையில் நான் இன்றைக்கி உங்களோட பேசக்கூடியது சீமான் பற்றி. நான் சீமானும் அரசியலை உணர்வுபூர்வமாக நம்மளுடைய உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு அதன் மூலமாக அவருடைய அரசியலை வளர்த்தெடுக்கிறார் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமாக இருக்குது. உங்களில் பல பேருக்கு சீமான் பிடிக்கலாம், பிடிக்காமலும் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது அவரை பற்றின விமர்சனம் கிடையாது, அவர் பற்றின என் பார்வை, அவருடைய கொள்கையை பற்றின என்னுடைய பார்வை. இது சுதந்திர நாடு. யார் வேணாலும் யாரை பற்றி வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம், தரம் குறையாமல் கேள்வி கேட்கலாம். அந்த வகையில் எனக்கு சீமான்ட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும்தாங்க. எனக்கு சீமானுடைய மண் ஊறுகாய் பற்றியோ அல்லது AK-47 பற்றியோ அல்லது விஜய் பற்றின எதிர்ப்பு பற்றியோ ஆமைக்கறி பற்றியோ பெரியாரை பற்றி எதிர்க்கிறத பற்றியோ எனக்கு எந்த கேள்வியும் கிடையாது. அது அவருடைய அஜெண்டாவாக இருக்கலாம். என்னுடைய அடிப்படை கேள்வி பிரபாகரன். எஸ், கரெக்ட். தமிழர்களுக்கான தலைவர் பிரபாகரன். எல்லாருக்குமே பிரபாகரன் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். என்னுடைய வாழ்நாளில் நான் கண்ட ஒரு தலைவர், அதாவது எந்த வகையிலும் தான் கொண்ட கொள்கைக்கு சமரசம் செய்யாமல் கடைசி வரை நின்ன ஒரு தலைவர்னால் பிரபாகரன் தான். அந்த வகையில் அவருக்கு மேலே எல்லாருக்குமே பெரிய மரியாதையும் மதிப்பும் உண்டு, பேரன்பும் உண்டு. அவர் இருந்தாலும் இல்லைனாலும் அவருக்கான இடம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் நாங்கள் ஏன் அவரை தலைவரை ஏற்றுக்கணும்? அதுதான் எனக்கு சீமான்ட்ட ஒரு கேள்வி. பிரபாகரன் தமிழராகவே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அடிப்படையில் அவர் ஸ்ரீலங்கன். அந்த பிரச்சனைகளை யோசித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும். ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கும் பிரபாகரனுக்கும் இடையிலான அது உள்நாட்டு பிரச்சனை, அவங்களுடைய உள்நாட்டு பிரச்சனை. நாங்கள் இந்தியர்கள், எங்களுக்கும் பிரபாகரனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒரே ஒரு சம்மந்தம் இருக்கிறது, எங்கள் நாட்டு பிரதமரை அவர் கொன்று தீர்த்தார் அப்படிங்கிறது தான். நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்? நாங்கள் ஏன் ஏற்றுக்கணும்? அவருக்கும் எங்களுக்கு என்ன சம்மந்தம்? அவர் எங்களுக்காக என்ன செஞ்சார்? யோசிச்சு பாருங்கள். பிரபாகரனுக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம்? பிரபாகரன் எங்களுக்காக தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சார்? பிரபாகரன் ஏன் தமிழ்நாட்டை வழிநடத்த சொல்லி உங்கள்கிட்ட சொன்னதை நீங்கள் ஏன் சொல்லிகிட்டு இருக்கீங்க? இன்றைக்கி வரைக்கும் உங்களை தவிர வேறு யாருமே அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. கேட்டால் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. நாங்கள் என்ன பதில் சொல்ல? நாங்கள் எப்படி நம்பணும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்கள். எதையுமே நம்பலைன்னா போடா அப்படின்ட்டு போகிறீங்கன்னா நாங்களும் அவ்வளோதான். நாங்களும் நம்பலை நாங்களும் போகிறோம் அப்படின்ட்டு போயிடலாமே. சரியான அரசியல் பாதை அப்படிங்கிறது இது கிடையாது இல்லையா? நீங்கள் இந்தியாவை விட்டுட்டு இன்னொரு நாட்டு தலைவரை எனக்கு எப்படி தோணுதுன்னா, இந்த சேகுவாரை பனியனை போட்டு போகிறவங்களுக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. யார் வேணாலும் என்ன வேணாலும் கதைகள் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும்போது உங்களுடைய செயல்கள் அத்தனையுமே வெறும் கட்டுக்கதைகளாக மட்டுமே தானே இருக்குது. தெரியல. நீங்கள் என்றைக்காவது யாராவது ஒரு செய்தியாளர் இந்த கேள்வியை கண்டிப்பாக கேட்பாங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், யாருமே கேட்கவே இல்லை. ஏன்னா பிரபாகரனை டச் பண்ணோன்னா தமிழர்களுடைய எதிர்ப்பை நம்ம சம்பாதிச்சிருவோமோ அப்படிங்கிற எண்ணம் தான் இருந்துகிட்டே இருக்குது. பிரபாகரன் தமிழன் தலைவர் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் நாங்கள் ஏன் அவரை தலைவரை ஏற்றுக்கணும்? அவரே அப்படி எண்ணங்களோடு இல்லை அப்படிங்கிறது தான் நிஜமும் கூட. அவருடைய உள்நாட்டு போருக்கு அவருடைய தன்னை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்காக போராடி கொண்டிருந்தார். அவருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? தெரியவே இல்லை. இப்படி ஒரு அரசியல் கொள்கையோடு வச்சுட்டு அடுத்தவங்களை எல்லாத்தையும் கொள்கை இல்லை, கூமுட்டை, தற்கூறி அப்படி இப்படியும் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது எனக்கு தெரியல, புரியல நிஜமாகவே.
இதுக்கு கீழே மோசமான கமெண்ட் வரலாம், இல்லை இந்த வீடியோ கண்டுகொள்ளப்படாமலேயும் கூட போகலாம். அதை பற்றின கவலை கிடையாது. எனக்கு ரொம்ப நாளாகவே அடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயந்தான். இன்றைக்கி பேசிட்டேன் அப்படிங்கிறதுல சந்தோஷம். நன்றி.